ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? ஸோ இது வந்து சண்டே மார்னிங் எடுத்த விளாக் தான். அண்ட் யூஸ்வலாக எப்பயுமே சாட்டர்டே மார்னிங்கே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிடுவோம், நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அன்றைக்கி தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்ன்ட்டு. ஆனால் இந்த வாட்டி வந்து சாட்டர்டே அவர் ஆஃபீஸ் போயிட்டதுனால சண்டே மார்னிங் தான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ பார்த்தா சண்டே அன்னைக்கு சாட்டர்டே அன்னைக்கு ரஷ் இருக்கும், ஆனால் சண்டே அன்னைக்கு இருக்கிற அவ்வளோ ரஷ் வந்து அன்றைக்கி இருக்காது. ஆனால் சண்டே தான் நாங்கள் போய் வாங்கினோம். பயங்கர ரஷ்ஷு, க்ரௌடு. அண்ட் யூஸ்வலாக வெஜிடபிள்ஸ் ஷாப்லேயே தான் நான் எப்போயுமே பூண்டுலாம் இது வரைக்கும் வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போல்லாம் வந்து ஒரு ரீசெண்ட் டேஸில் வந்து அதுக்கு தனித்தனியாக ஷாப் இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல வாங்கினா இதை விட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அண்ட் எப்பயுமே நான் வாங்கும்போது அந்த வீக்குக்கு தேவையான கம்ப்ளீட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே அந்த வீக்கெண்ட்லேயே சாட்டர்டே சண்டேலேயே வாங்கிடுவேன். நடுவில் ஏதாவது கீரை மட்டும் தேவை அப்படின்னா மட்டும்தான் போய் நடுவில் வாங்குவேனே தவிர வேறு வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் வாங்கவே மாட்டேன். அண்ட் நீங்கள் எப்படி நடுவில் வாங்குவீங்களா, இல்லை இன்றைக்கி வாங்கிக்கலாம், இன்றைக்கி இது போதும் நாளைக்கு இது போதும் அப்படி வாங்குவீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.